மக்கள்கிட்ட இங்கே வாங்க, இன்னைக்கு அமாவாசையா, இன்னைக்கு நல்ல நாளா, மனு தாக்கல் பண்ணலாமா? ஐயா இன்னும் 12 அடிக்க ஒரு நிமிஷம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இப்படியெல்லாம் நல்ல நேரம் பார்த்து மனு தாக்கல் பண்ணுறாங்க. மக்கள் மனசில் என்ன இருக்குது, மக்களுடைய நேரம் நல்லா இருந்தால் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுங்கிறத மறந்துடாங்களே. இதெல்லாம் எப்படி சரியானு கேட்டோம் மக்கள்கிட்ட. கலந்து கட்டி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேட்புமனு தாக்கல் செய்யும் போது மேக்சிமம் அனைவரும் நல்ல நாள் பார்த்து தான் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. நல்ல நேரம்னா அது அவங்கவுங்க விருப்பம், அது எப்படி நமக்கு தெரியல. இது நேரங்காலத்தை பார்த்து மனு தாக்கல் செய்கிற மனு இப்போ வாங்குறன்றது வந்து அவங்கவுங்க மனசை பொறுத்தது. நல்ல நேரங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான், அதாவது அதுவே வெற்றி பெறதுக்கு உண்டான அறிகுறி கிடையாது. மக்கள் மனதில் இருக்கும்போது தான் வேட்பாளரை என்ன ஜெயிக்கலாம். தேர்தலில் ஓர் வேட்பாளரின் வெற்றி தோல்வி என்பது நாள் நட்சத்திரத்தை பார்த்து அது தீர்மானிக்கப்படுவதல்ல. அந்த வேட்பாளர் மக்களோடு சார்ந்து மக்களுக்காக மக்களினுடைய தேவை பொறுத்து அவர் செயல்படுகிறதை பொறுத்து தான் அவருடைய தேர்தலில் அவர் வெற்றி தோல்வி என்பது அமையும். வேட்பாளர் என்பவர் மக்களோடு போராடி இருக்க வேண்டும், மக்களுக்கான பணியை செய்திருக்க வேண்டும், மக்களோடு தொடர்பு இருப்பவர் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்த வேண்டும். அந்த நம்பகத்தன்மை வாயிலாகத்தான் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு நல்ல திட்டங்களை சட்டமன்றத்திலே பேசுவார், நல்ல சட்டங்களை சட்டமன்றத்திலே பேசி நிறைவேற்றுவார் என்கின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை தான் மக்கள் தேர்வு செய்வார்கள். அவங்க மக்கள் மனதில் நல்லா இடம் பெற்று நல்லா சேவை செய்யக்கூடியவங்களும் மக்களோட மக்களாக ஒன்றி பழகக்கூடியவங்களே வெற்றி பெற முடியும். நம்ம மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருந்தாலே நம்மளுக்கு நல்ல நேரம் தானே அது. நம்ம நல்ல வேலைகள் செய்து நல்ல திறமையாக மக்களுக்கு எடுத்து சேவை செஞ்சால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். அவங்க அந்த வேட்பாளர் மக்கள் மத்தியில் பிரபலமாகி மக்களுக்காண்டி தொண்டு செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல நேரமாக கெட்ட நேரமானு மக்கள் சொல்லணும். யார் ஒரு நல்ல தலைவர் மக்களுக்கு நேசித்து மக்களுக்காக உழைக்கிறாங்களோ அவங்க ஃபீல்டு ஒர்க்கில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். வேட்பாளர் நல்லபடியாக அவர் மக்களுக்கு செஞ்சுருந்தாருன்னா அதுதான் அவருக்கு நல்ல நேரம்.